விஸ்வா, நாளைக்கு எனக்காக உங்க அப்பா கோயில்ல பூஜை வச்சிருக்காரு. நீ வருவல்ல? ட்ரை பண்றேன். உன்னை ரொம்ப எதிர்பார்ப்பேன்டா. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. காலையில மீட் பண்ணலாம். பாய். ஓகே, பாய். குட் நைட். மஞ்சள் பொடியில ப்ளீச்சிங் பவுடரும் சந்தனத்துல பூச்சி மருந்தும் கலந்துருக்கு. இத குழைச்சு அப்படியே கன்னத்துல பூசினா என்ன ஆகும்? முதல்ல அப்படியே குளுகுளுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்கும். பூஜை பண்ற இடத்துல உட்காரவே முடியாது. துளசி, நாளைக்கு உனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு. எரிச்சல் தாங்காம அப்படியே கன்னத்தை பிச்சுக்க போற. எனக்கு பூஜையும் வேணாம், ஒரு புண்ணாக்கும் வேணான்னு ஓட போறடி. உனக்கு குங்குமத்துல சைனடே கலந்திருப்பேன். ஆனா கொலைப்பழி ஆயிடும். அதனால நீ தப்பிச்ச. சுபத்ரா பலராமர் பூஜையில எங்க பைரவி அம்மாவை கலந்துக்க விடாம பண்ணல, அதே தாண்டி உனக்கும். ஒரு 2 கன்னமும் அப்படியே எரிஞ்ச புண்ணாயிடும். இது யாரோட வேலைன்னு கேட்பாங்க. ஆனாலும் நான் மாட்டிக்க மாட்டேன். ஏன்னா இத கொண்டு வந்து கொடுத்தது ஐயர். மாட்டுனா அவர் தானே மாட்டுவாரு. அவரும் கடைக்காரன் மேல பழைய போட்டு தப்பிச்சிருவாரு. ஆனா நீ தப்பிக்கவே முடியாதுடி. நாளைக்கு பார்க்க தானே போற. உனக்கு நாளைக்கு இருக்குடி. சரி சரி உட்கார், டிராப் பண்றேன். என்னடா இப்படி உட்கார்ற? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். வண்டி எடு. நேத்து துளசி நடந்துகிட்டதை வச்சு பார்க்கும்போது
துளசிய தப்பான பொண்ணுன்னு சொல்ல முடியாது. என்ன அவ வண்டியில டிராப் பண்ணிருக்கா. நான் தான் அவளை சரியாவே புரிஞ்சுக்கல. ச்சே, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்துட்டேன். அம்மா சொல்ற அளவுக்கு அவகிட்ட தப்பால ஒன்றும் தெரியல. ரொம்ப வாய் பேசுறா, அது ஒண்ணுதான் பிரச்சனை. அம்மாவும் அப்படிதான், எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இவளையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? துளசி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? பொண்ணுங்கன்னா யூஸ்வலா காலையில கோலம் தான் போடுவாங்க. துளசியும் அப்படிதான் கோலம் போட்டுக்கிட்டு இருப்பா. இது வரைக்கும் துளசி கோலம் போட்டு நான் ரசிச்சதே இல்லை. என்னமோ தெரியல, அத பார்க்கணும் போல இருக்கு. துளசி சுமாரான பொண்ணுதான், ஆனா அவ போடுற கோலம் கண்டிப்பா அழகா இருக்கும். வெரி நைஸ். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. நீ கோலத்தை கேக்குறியா இல்ல என்ன பார்த்து கேக்குறியா? நான் கேட்டது உன்னோட டேலண்ட்ஸ் பத்தி. ஓ, உனக்கு கோலம் பிடிச்சிருக்கா இல்ல என்ன பிடிச்சிருக்கா? ரெண்டுமே. இப்படி டிஸ்டர்ப் பண்றாளே. ஆனா இது இல்லூஷனா இருக்க முடியாது. என்னோட லைஃப்ல இப்படி ஆனதே இல்லை. ஒருவேளை துளசியை பார்த்தது நிஜமா கூட இருக்கலாமோ. ஆனா வித்தின் அ செகண்ட் எப்படி காணாம போக முடியும்? இது என்னோட கம்மல். தா.
என்னாச்சு நினைக்கிறேன்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இதை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வைக்கணும். துளசி, துளசி, டைம் ஆயிடுச்சுமா. எந்திரி, ரெடி ஆகு. மா, அங்க என்னமா உருட்டுற? சாரிடி, கை தவறி விழுந்துருச்சு. காலங்காத்தால ஏமா இப்படி பண்ற? நிம்மதியா தூங்க விடு. ஏய், என்னடி இப்படி இழுத்து போட்டுட்டு தூங்குற? டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? இப்படியே நீ தூங்கிட்டு இருந்தினா எப்ப நீ எழுந்து ரெடி ஆகி நாம எப்ப கோயிலுக்கு போறது? முதல்ல நீ எந்திரி. துளசி, இன்னைக்கு நீ தலைக்கு குளிக்கணும்டி. இப்போ நீ எந்திரிச்சு குளிச்சாதான் நம்ம சீக்கிரமா கிளம்ப முடியும். மா, எனக்கு தூக்கம் வருது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். ஏய், இன்னைக்கு பூஜை இருக்குடி. உனக்காக தானே மாமா எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு. கோயிலுக்கு நீ வரலையா? இங்க பாரு துளசி, இந்நேரம் மாமாவும் அத்தையும் ரெடியா இருப்பாங்க. பூஜை நேரத்துல அவங்கள காக்க வைக்க கூடாது. அதுவும் இல்லாம அங்க மொத ஆளா நீ தானே இருக்கணும். எந்திரிமா, குளிச்சு ரெடி ஆகு. சுச்சோ, இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்ல. கடவுளே, எப்படி நான் அவ்வளவு நேரம் தூங்குனேன்? போன்ல அலாரம் வச்சனே, ஏன் அடிக்கல? அம்மா தான் ஆஃப் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு எனக்காக தான் அந்த பூஜையை நடத்துறாங்க. நானே லேட்டா போனா அவ்வளவுதான். அத்தையில இருந்து அம்மா வரைக்கும் பேசி பேசியே வெறுப்பேத்துவாங்க. கடகடன்னு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் முன்னால நல்ல புள்ளையா போய் நிக்கணும். ஐயோ, இன்னொரு கம்மல் எங்க? ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. இன்னொன்னு எங்க போச்சுன்னே தெரியலையே. தூங்குறப்ப இங்கதான் எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கும்.
போற அவசரத்துல இத வேற காணோம். வெறும் காதோட போனா அவ்வளவுதான். எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா கேட்டா என்ன சொல்றது? ஐயோ. எங்க போயிருக்கோம்? துளசி, அங்க என்ன தேடுற? எதையாவது தொலைச்சிட்டியா? ஆஹா இல்லம்மா. ரொம்ப நேரமா எதையும் தேடிட்டு இருக்கியே. அது ஒண்ணும் இல்லம்மா. டவல் எடுத்துக்கலான்னு வந்தேன். என்னாச்சு இவளுக்கு? டவல தரையிலையா தேடுவா? இப்ப தேடினா அம்மாவுக்கு கண்டிப்பா டவுட் வரும். கோயிலுக்கு போறப்போ தொலைஞ்சிட்டதா சொன்னா அபசகுனமா நினைச்சு தேவையில்லாம டென்ஷன் ஆவாங்க. இப்போதைக்கு சொல்லாம இருக்கிறதா நல்லது. வெறும் காதோட இருந்தா அம்மா கேப்பாங்களே. இப்போதைக்கு வேற ஒண்ணு வச்சு சமாளிச்சுக்கலாம். திரும்ப வந்து தேடினா கண்டிப்பா கிடைக்கும். எப்படியும் இங்கதான் எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கும். துளசி, நீ குளிக்க போனியா இல்லையா? தோமா தோ போயிடுறேன். சத்யவதி, அம்மா. கோயிலுக்கு கிளம்பிட்டியா என்ன? ஆமாம்மா. அதுக்கு இன்னும் டைம் இருக்கே. இவ்ளோ காலையில போய் என்ன பண்ண போற? ஏகப்பட்ட வேலை இருக்குமா. குருக்கள் காலையிலேயே ஆள் அனுப்பி பூஜை சாமானெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த மாலை இப்பதாமா வந்துச்சு. இதை எடுத்துட்டு போய் அங்க பூஜைக்காரியங்களுக்கு கூட மாட ஒத்தாசியாருன்னு ஐயா தாமா சொன்னாரு. ஆமாமா, உங்க ஐயாவே துளசிக்காக நேரடியா கலந்துகிட்டு பண்ற சிறப்பு பூஜையாச்சே. அதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. ஆமாமா. நீங்க என்ன ரெடி ஆகலையா? நானே வேண்டா வெறுப்பாதான் கலந்துக்கிறேன். வேண்டாத விசேஷத்துல ஆளா நிக்கணுமா என்ன? சரிங்கம்மா, நீங்க மெதுவா வந்தா போதும். நான் கிளம்பட்டுமா? நீ கிளம்பு. பூஜை ஏற்பாடெல்லாம் சரியா நடக்குதான்னு பாத்துக்கோ. அங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா. என்ன வேலை? இந்த பூஜையில துளசிய கலந்துக்க விடாம பண்ணி அவளை ஓட வைக்கிறேன்னு சொன்னல. ஓ, அத நீ இன்னுமா ஞாபகம் வச்சிருக்க? மறந்திருப்பேன்னு நினைச்சேன். எப்படிமா நான் போய் மறப்பேனா? உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேம்மா. அதுக்கான ஏற்பாட்ட பக்காவா பண்ணிருக்கேன். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா?